பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் கூட நாம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக சிறிது நேரம் தேவனுடைய ஆலோசனை கேட்போம். ஜெபத்தை குறித்து தானே நிறைய ஆலோசனைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து வித்தியாசப்பட்ட ஒரு ஆலோசனையை நாம் கேட்போம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு நம்ம பண்ணுகிறதான ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படி என்று சொன்னால் அந்த ஜெபத்தை எல்லாராலும் ஜெபிக்க முடியுமா? அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கவலையினாலே நெருக்கத்தினாலே என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை சேர முடியாதபடி தேவன் மீதும் கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான விசுவாசம் குறைந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான வேகமான ஓட்டமானது அவர்களை என்ன பண்ணுதுன்னா ஜெபிக்க முடியாதபடி அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. கவலையினாலே அவர்களை ஆழ்த்துகிறது. அந்த கவலையானது என்ன பண்ணுது, எதையுமே செய்ய முடியல. ஒரு ஜெபம் பண்ண முடியல, ஒரு பாட்டு பாட முடியல, தேவனை துதிக்க முடியல, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியல. தன்னுடைய வேலைகளிலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சரியாக எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எந்த கால வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாம் தீரணும். அப்படின்னா விசுவாசத்தோடு போகணும். தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்கிறதான ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு கேட்கும் என்னென்று சொன்னால், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். தன்னுடைய பிள்ளை எது கேட்கிறதோ அதை நிச்சயமாக கொடுப்பார். இதுவரைக்கும் கொடுத்துருக்கிறாரு, இனிமேல் அவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் அந்த குழந்தையானது தன்னுடைய தகப்பனிடத்தில் செல்லும். அதேமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பங்களை எடுக்கும் பொழுது நம்ம கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, ஏற்கனவே தேவன் கொடுத்ததானே அந்த நம்பிக்கையினுடைய அந்த பலம், ஏற்கனவே தேவன் கொடுத்ததான சகலவிதமான நன்மைகளுடைய அந்த நன்றியுள்ள இருதயமானது என்ன பண்ணுன்னா ஸ்தோத்திரத்தை சொல்ல நம்மளை அது எழுப்புகிறதா இருக்கிறது. அதான் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு பெரிய தேவன் பாருங்கள். இன்றைக்கி மனுஷன் முன்னாடி போய் நீங்கள் நின்று ஒரு சின்ன உதவி நீங்கள் வாங்க முடியுமா? அதற்கு மனிதன் போடுகிறதான அவன் காட்டுகிறதான எதிர்விளைவுகள், அதாவது அவன் காட்டுகிறதான அவன் எதிராக காட்டுகிறதான அந்த காரியங்களை நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். ஒரு மனுஷங்கிட்ட போய் உதவி, யாராக இருந்தாலும் உதவி கேட்கும் பொழுது அவன் நம்மை சிறுமைப்படுத்துவான், நம்மை ஏளனப்படுத்துவான். வேண்டுமென்றே அவனை உயர்வாக நாம் நினைப்பதற்காக நாட்களை கடத்துவான். இன்னும் நிறைய விஷயங்களை அவன் பண்ணுவான். அப்போது ஒரு மனுஷங்கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும்பொழுது அவன் சிறுமைப்படுத்தி நம்மளை தாழ்த்தி அவனை உயர்வாக காமித்து இப்படியாக நிறைய விஷயங்களை மனுஷன் என்ன பண்ணுறான் செஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான், போனால் போட்டோன்ட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான். ஆனால் இன்றைக்கி தேவன்கிட்ட நம்ம ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை எடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் கேட்கிறவராய் அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ இன்றைக்கு ஒன்றுக்கு கவலைப்படாமல் நாம் ஜெபம் பண்ணணும். இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சமீபமாக இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும்.
சங்கீதம் 145:18-19 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இதுதாங்க தேவன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஒரு மனுஷனை ரட்சிக்கணும் என்கிறதான எண்ணம் யாருக்குமே இல்லை. இன்றைக்கு வாழ்கிறதானே இந்த உலகத்தில் சுயநலம் நிறைந்து காணப்படுகிறதை ஒழிய இன்னொரு மனிதனை நாம் ரட்சிக்க வேண்டும், இன்னொரு மனிதனுடைய உயர்வை அவன் என்ன பண்ணான், அவன் நினைத்து அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்கிறதான நினைவுகளானது நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கி நம்ம சமீபமாய், தேவன் சமீபமாய் இருக்கும்படியாய் நம்ம என்ன பண்ணால் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம நெருக்கத்தில் என்ன பண்ணுறோம்? நிறைய சூழ்நிலையில் மனிதனை தேடுகிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 18:6 சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இன்றைக்கி தேவன் நம்மளுக்கு எவ்வளோ விதமான ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். நம்ம கேட்கிறதான விண்ணப்பத்தை உண்மையாய் கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு என்ன பண்ண செவி கொடுக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாமல் நாம் ஜெபிக்கும்பொழுது அவர் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நான் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன பண்ண அவருக்கு என்னுடைய கூப்பிடுதல், என்னுடைய சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று என்று பார்க்கிறோம். மனுஷன் நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. தேவன்தான் நம்முடைய இருதயத்தை அவர் ஆற்றி தேற்றுகிறவராயும் நம்முடைய மனசை அவர் ஆறுதல் படுத்துகிறவருமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லா உபத்திரங்களிலும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சகல விதமான ஆறுதலின் தேவன். இப்போ இன்றைக்கு இதுவரையில் ஒருவேளை நாம் ஜெபித்திருக்கிறோம், இனிமேல் தான் ஜெபிக்க போகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு விண்ணப்பங்களை தேவனுக்காக ஏறெடுக்கும் பொழுது தேவன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறாரு, எந்த அளவுக்கு நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், எந்த அளவுக்கு நம்ம நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், எந்த அளவுக்கு அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறாரு, எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் அந்த ஜெபத்தை எந்த அளவுக்காக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஜெபத்தையும் தேவன் கேட்டு உங்களுக்கு தேவையான சகல விதமான ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.